Hello viewers, welcome to my channel Sky is the Limit 7630 once again. என்னுடைய சேனல் Sky is the Limit 7630க்கு உங்களை நான் மறுபடியும் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு டொமேட்டோ அதாகப்பட்டது தக்காளி ஊறுகாய் போடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த உப்பு புளி எங்கேயுமே போல இங்கே தான் இருக்கு. இப்போ நம்ம காத்தால வெளியில இதை தனியாக வளர்த்த போறோம், இதை தனியாக வளர்த்த போறோம். காலங்காத்தால வெயில் இறைச்ச கொண்டு வச்சிருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு நாள் எல்லாம் வெயில் கிடைக்கும். இதை வச்சுட்டு அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்தவிட்டு நான் உங்களுக்கு மேற்கொண்டு காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் மொட்டை மாடியை நன்னா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளிச்சு விடணும். சாஸ்திரத்துக்கு தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெத்தல் வடம்லாம் போடணும். அந்த சாஸ்திரத்துக்கு சுத்தி பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியை தெளிக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு 2வது ஈடு பூசணிக்காய் வெத்தலும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ எப்படி எடுத்து வளர்த்திருக்கேன் பாருங்க, அதே மாதிரி வளர்த்தணும் டெய்லி. அந்த பாத்திரத்தில் ஜலம் இருக்குது டொமேட்டோவோட. இந்த பாத்திரத்தில் டொமேட்டோவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கண்ணாடியை போட்டு மூடிட்டேன், கண்ணாடி கிளாஸில் போட்டு வெயில் குறைக்கும் அதுக்கோசரம். இந்த டீ ஃபில்டரால் எடுத்து பண்ணலாம், இல்லைன்னா அடியன் குளத்துக்கு ஆவி வந்ததுன்னு கொஞ்சம் வெயில் ஏற ஏற நல்ல கரையோட சூடு பாத்திரத்தில் படும், அதில் காயும். அதை தவிர மேலேருந்து நம்ம கண்ணாடியை போட்டு மூடிட்டோம்னா வெயில் எப்படி உரைக்கும் நன்னா. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி தட்டை போட்டு மூடியாச்சு. இப்போ இந்த சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எப்படி இருந்தாலும் அகலம் கொஞ்சம் கூட இருந்தால் ஸ்ப்ரெட்டு நிறைய ஆகும் ஜலம். துணியை போட்டு நான் கட்டுவேன் பாருங்க, இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முடிச்ச கட்டி. பிளாஸ்டிக்லாம் போடலாம், கிளிங் ரேப் எல்லாம், ஆனால் அதெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணும் சோலார் சிஸ்டமில் நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம பழங்காலத்து ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் மெத்தட்ஸில் கட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எறும்பு போகாது, சிப்புழு வராது, வெயிலும் உரைக்கும். கீழே பாத்திரத்துலேயும் உரைக்கும், மேலேருந்தும் வெயில் உரைக்கும். இப்படி தான் வளர்த்தணும் நம்ம டொமேட்டோ வெத்தல் பூசணிக்காய் வெத்தல் எல்லாத்தையும் வெயில். முடிஞ்ச வரைக்கும் மாடியில் நடுவில் போடுங்கோ. அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கத்துலேருந்தும் நிழல் வராத வண்ணம் போட்டேங்கன்னா நாள் பூரா காஞ்சதுன்னா ஒரே நாளில் வளர்ந்துடும், இல்லைன்னா 2 நாள். எது பூசணிக்காய் வெத்தல். டொமேட்டோ வெத்தலுக்கு எனக்கு ஐடியா இல்லை எவ்வளோ நாள் ஆகும்ட்டு, ஏன்னா இந்த தடவை குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பார்ப்பேன் எவ்வளோ நாளில் வளர்றதுன்னு.